கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். நாங்கள் 1983 வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் இடம்பெற்ற அந்த தமிழ் கைதிகள்லாம் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அங்கே என்ன நடந்தது? நீங்கள் அந்த காலப்பகுதியில் நீங்களும் ஒரு சக கைதியாக இருந்தீர்களா? அன்றைக்கு இருந்த இயக்கம் என்னை கொள்வதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். என்னை சுற்றி வர இருந்தவர்களை, அப்போ எனக்கு சகல ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள் அல்லது விமானத்தை கடத்த முடியும், செய்ய முடியும். என்ன துவக்க வச்சு கொண்டு பறக்க சொல்கிறது தானே, சின்ன ஃப்ளைட் தானே. என்ன கைதிகள் என்ன பேர்? வைட் வாயில் ஒரு இதுக்குள்ள 12-13 பேர் இருக்கலாம். மிச்சம் ஓடுறாக்கள் 2 பேர், மற்றது பின்னால் 1-2 பேர் இருந்தது. அதை நீங்கள் ஒரு 10 கைதிகள் மட்டுமில்லை, நான் 1-2 பேர் மாத்திரம் தப்பாமல் பெருமளவில் ஆக்கள் தப்புவோம், மட்டக்களப்பு சிறையை இது பண்ணுவோம். அங்கேருந்து தப்புவோம் பண்ணிட்டு அங்கே போனது. ஒரு உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்த நாங்கள் இருந்த எல்லோரும், அதில் குட்டிமணி இல்லை, தங்கத்துறை இருந்தவர். குட்டிமணி அப்போ அவருக்கு தீர்ப்பு கொடுத்து அவரை வெளிக்கடை சிறைக்கு கொண்டு சென்று விட்டார்கள். அதாவது எங்களை சுட முடியாத விமானத்துக்குள்ள வச்சு சுட்டு. நாங்கள் 1983 வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் இடம்பெற்ற அந்த தமிழ் கைதிகள்லாம் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அங்கே என்ன நடந்தது? நீங்கள் அந்த காலப்பகுதியில் நீங்களும் ஒரு சக கைதியாக இருந்தீர்களா? ஒரு வாழும் ஒரு உயிர் சாட்சியாக இருக்கின்றேன் இன்று வரை. இன்னும் தொடர்ந்து இருப்பேன் என்று நம்புகின்றேன். என்கிட்ட மக்களுடைய பிரச்சனைகள் அடுத்த சந்தர்ப்பத்தில் முடிஞ்ச அளவுக்கு தீர்ப்பேன் என்று நான் நம்புகின்றேன். அதுவரை நான் இருப்பேன் என்று நம்புகின்றேன். எத்தனை அண்டையை கூட நான் சொல்லி வந்த நான், என்னை எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க மட்டும் யாராலும் என்னை கொல்ல முடியாது என்று உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு இருந்த இயக்கம் என்னை கொள்வதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். என்னை சுற்றி வர இருந்தவர்களை இறகுகளை வெட்டுவது போல சுட்டுச்சரித்தார்கள், காணாமல் ஆக்கினார்கள். இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது. ஆனால் துரவசவசமாக கர்மா அவர்களுக்கு என்ன செய்தது, எனக்கு என்ன செய்தது என்றதை வெள்ளாறு அறிவிக்க மட்டும் நிற்கின்றேன். அப்போ நான் வெலிக்கடை சிறைச்சாலை 83ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைக்கு போக முதல் நாங்கள் எல்லாரும் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு கீழே பனாகுட இராணுவ முகாமில் சிறை வைக்கப்பட்டிருந்த நாங்கள். அங்கேயும் பல துன்பங்கள் தான். ஆனால் நான் அதை ஒரு துன்பமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நாங்கள் ஆயுதம் தூக்கி போராட வழிகிட்ட நாங்கள். அப்போ ஆயுதம் தூக்கி போராடினால் எந்த நாட்டிலையும் அங்கேயும் யாரும் அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்கினால் அந்த அரசு இரும்பு கரங்கொண்டு தான் அதை நசுக்கும். அதுக்கு இலங்கை விதிவிலக்காக இருக்க முடியாது. அதுதான் எங்களுக்கும் நடந்தது. அப்போ நாங்கள் சிறையில் இருக்கின்ற பொழுது நாங்கள் அரசியல் என்ற தினமும் எங்களுக்கு அங்கே கொடுமைகள் நடக்கும். நாங்கள் ஒரு அடிமைகளாக நடத்தப்பட்ட நாங்கள். அப்போ நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம், நாங்கள் அரசியல் கைதிகள், எங்களை அரசியல் கைதிகளாக நடத்த வேணும் என்று எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் அன்றைக்கு ஒரு உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்த நாங்கள் இருந்த எல்லோரும். அதில் குட்டிமணி இல்லை, தங்கத்துறை இருந்தவர். குட்டிமணி அப்போ அவருக்கு தீர்ப்பு கொடுத்து அவரை வெளிக்கடை சிறைக்கு கொண்டு சென்று விட்டார்கள். ஏனியோர் தங்கத்துறை உட்பட இருந்த நாங்கள். அப்பொழுது பல இருந்தது பனாகுடையில் இருந்த நாங்கள். பனாகுட இராணுவ முகாமில் தடுப்பு காவலுக்குள்ள வைக்கப்பட்டிருந்த நாங்கள். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் முடிவெடுத்த நாங்கள் ஒரு உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நடத்த வேணும், சாகும் வரை எங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கும் வரை என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 35 பேருக்கு மேலே, எனக்கு அந்த எண்ணிக்கை சரியாக ஞாபகம் இல்லை, 35 பேருக்கு மேலே இருந்த நாங்கள். பிறகு அந்த போராட்டத்தை
தொடங்குகின்ற பொழுது பல வாத பிரதிவாதங்கள் உள்ளுக்கு இருந்தது. நாங்கள் என்ன சாப்பிடவா வந்த நாங்கள், அந்தபடி போராட்டத்துக்கு வந்த நாங்கள், அப்படியே உணவு தவிர்ப்பு இந்த இது எல்லாத்தையும் முன்வைக்கக்கூடாது என்று சொல்லி. அப்போ நாங்கள் சொன்னால் நாங்கள் இப்போ சிறையில் இருக்கிறோம், ஆனால் இதுக்குள்ள இந்த போராட்டத்தின் சாத்தியமானது என்று சொல்லி நாங்கள் போராட்டத்தை ஆரம்பித்த நாங்கள். பிறகு விரும்பியோ விரும்பாமலோ எல்லாரும் அதில் ஒத்துழைச்சவர். பிறகு ஒரு 2-3 நாளுக்கு பிறகு அவங்களுடைய அடியும் அவங்களுடைய படை தரப்பினருடைய சித்திரவதையும் மற்றது பசியும் காரணமாக ஒரு 7 பேரை தவிர மற்ற எல்லாரும் உணவை உட்கொண்டு விட்டார்கள். நாங்கள் இல்லை, நாங்கள் இதுக்காண்டி தான் வந்த நாங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 7-8 நாள் நாங்கள் உண்ணாவிரத்தை தொடர்ந்ததால் பிறகு அதை அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொண்டு கொண்டு வந்து நாங்கள் அரசியல் கைதிகளாக நடத்தப்பட வேண்டும் என்பதும், மற்றது இந்த இராணுவ முகாமில் இருந்து எங்களை எடுத்து சிவில் பிரிசன் என்று சொன்னால் சாதாரண சிறைச்சாலைக்கு எங்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அது ரெண்டும் ஏற்றுக்கொண்டு, அதாவது அரசியல் கைதிகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை சிவில் பிரிசனுக்கு, அதில் அரசியல் கைதிகள் என்று சொல்லிக்க அன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒருத்தருக்கு 42 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு அவருக்கு ஒதுக்கீடு, உணவு எல்லாத்துக்கும் சேர்த்து 41 ரூபாயோ 42 ரூபா ஒதுக்கீடு. இப்போ அதையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு சிவில் பிரிசன், அதாவது வெளிக்கடை சிறைக்கு நாங்கள் கொண்டு செல்லப்பட்ட நாங்கள். அங்கும் கூட சில போராட்டங்கள் என்று சொல்லிக்க நான் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கின்றவர்கள், உதாரணத்துக்கு நாங்கள் அங்கேயும் சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்த நாங்கள். அதாவது எங்களுக்கு சூரிய ஒளி படக்கூடிய வகையில் எங்களுக்கு வெளியில் 1 மணித்தியாலமாவது அப்பியாசத்துக்கு தர வேணும் என்று சொல்லியும், மற்றது அதை விட உள்ளுக்கும் என்ற சிறை கூடுதலுக்கு அடைச்சிருக்காமல் அந்த பிராந்தையில் நடக்க விட வேண்டும் என்றதும், அப்புறம் வெளியில் 1 மணித்தியாலம் விட வேண்டும் என்றதும், மற்ற அந்த அரசியல் கைதிகளுக்கு கூடிய அந்த இதில் தர வேணும் என்பதும் நாங்கள் அங்கே சின்ன இது. இப்போ நான் தான் அந்த என்னுடைய அந்த கூட்டு வரிசையில் நான் முன்னுக்கு முதலாவது 2வதாக இருந்தது. அப்போ அங்கே சாப்பாடு போட வருகின்றவர்கள் மிரட்டி அளவை குறைக்க பார்ப்பார்கள். அப்போ என்னக்கிட்ட வரும்பொழுது நான் டப்பாண்டு கையை நீட்டி அவங்கள இதோட இழுத்து அடித்து போட்டு சொல்கிறது, இங்கே வந்தால் எங்களுக்கு தேவையானதை கொடுக்கணுமெண்டு. ஏன்னா இங்கால நான் மிரட்டி விட்டால் தான் பின்னால் இருக்கிறார்களே கிடைக்கும், பின்னால் இருக்கிறார்களுக்கு அங்கால இருக்கிறார்களுக்கு அனுபவம் குறைவு, இது பேசாமல் இருப்பினோம். அப்போ அப்படி மிரட்டுறது. அதில் ஒருத்தருக்கு எங்களுடைய ஆக்கள் ரொம்ப அவர் பிரபாகரன மாதிரி ஒரு மொழிக்கான வகையில் சாப்பாடு போட வரவருக்கு தங்களுக்கு கிடைக்கிற சிகரெட் எல்லாம் அவருக்கு கொடுக்குறது, பேச மறந்து போனேன். ஆனால் பிறகு பார்த்தால் அந்த கலவரத்தில் அவனும் முன்னுக்கு நிற்கிறான், முன்னுக்கு 2 ஆக்கள் அடிக்கிற கொள்றதுல எல்லாம் செய்கிறான். அப்போ அந்த வகையில் முதல் நாள் பிரச்சனையில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட, அதாவது முதல் நாள் 25ஆம் தேதி என்று நினைக்கின்றேன். அப்போ நாங்கள் அன்றைக்கு காலையில் நடக்கிறதுக்காக அந்த சிறைக்கூட்டுக்கு அந்த கட்டிடத்துக்கு வெளியில் ஒரு சின்ன இடத்துக்குள்ள ஒரு முழு கம்பி மாதிரி அடிச்சிருந்தது, அதுக்கெல்லாம் எங்களை நடக்க விட்டவர்கள். அப்போ எங்களுக்கு மேலே அண்ணாந்து பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த பொருளையில் இதில் எல்லாம் எரிஞ்சு புகையிலெல்லாம் வழியால் வருது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழ் கடைகள் எல்லாம் எரிக்கப்படுறதாக நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். அப்போ அதிகாரிகள் வந்து சொன்னார்கள், ஒரு பதட்டமாக இருக்கின்றது, ஆனபடியால் அப்பியாசத்தை செய்ய வேண்டாம், உள்ளுக்கு எங்களை போக சொல்லி கேட்டார்கள். அப்போ நாங்களும் அதை விளங்கி கொண்டு நான் அதில் என முரண்படவில்லை என்றால் எங்களுக்கு சூழல் விளங்குகின்றதான, ஆனபடியினால் நாங்கள் உள்ளுக்கு வந்து விட்டோம். பிறகு ஒரு மத்தியானத்துக்கு பிறகு பெரிய சத்தம் கேட்டு ஆர்ப்பாட்டங்கள் அப்போ எங்களுக்கு விளங்கிச்சது தொடங்கிட்டாங்கள் என்று சொல்லி. அப்போ நாங்கள் இருந்த ஒரு குரஸ் வடிவத்திலான அந்த சிறை கட்டிடம், அது வந்து இந்த நாங்கள் இருந்தெல்லாம் தூக்கு கைதிகளை வைத்திருக்கின்ற அறைகள், உங்களுக்கு தெரியும் தூக்கு கைதிகளை வைத்திருக்கின்ற அறைகள் அப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி அதுக்குள்ளே எங்களை வைத்திருந்தது. நாங்கள் இந்த தமிழ் கவிதைகள் எல்லாம் படிச்சிருக்கின்றோம். அதாவது சிறைக்கூடு இந்த தமிழ் கவிஞர்கள் எல்லாம் பாடுறதான் அவளை சிறையை அனுபவிக்காமல் பாடின பாட்டுகள் இருக்குது. சிறைச்சாலை ஏண்டா
மாங்குயில் கூவிடும் ஏதோ என்றெல்லாம் சொல்லி. அப்போ எனக்கு தெளிவு இருக்குது, நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கினால் நிச்சயம் அரசாங்கம் இரும்பு கரங்கொண்டு நசுக்கும். அதுக்கு இலங்கை அரசாங்கம் விதிவிலக்காக இருக்க முடியாது. இது எங்களுக்கு உலக வரலாறு தந்த பாடம். அந்த வகையில் நாங்கள் தாக்கப்படைக்கலாம் எதிர்த்து நாங்கள் மதியம் 12 மணிக்கு எதிர்த்து தாக்கியிருக்கிறோமே ஒழிய நான் அது ஒரு பெரிய ஒரு குறைபாடாக எடுக்கவில்லை. இருந்தாலும் ஒரு ஆட்சியாளர்களுக்கு சிறை கைதிகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஜனநாயக கடமை, ஜனநாயக பொறுப்பு இருக்குது. இப்போ வெளி நிலைமைகள் வேறு. அப்போ ஒரு மதியம் ஒரு சாப்பாட்டு நேரத்தில் எல்லோரும் திறந்து விடப்படுற நேரம். அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு சத்தங்கள் கேட்க வலிக்கிடுது. நாங்களும் மேலால் சிறக்கூட இது மேலுக்கு ஏறியெல்லாம் மட்டியெல்லாம் பார்ப்போம். அது ஒரு வரையறைக்குள்ள அந்த பார்வைகள் இருக்கும், கம்பிகளுக்களால் பார்க்குற இதுகள் எல்லாம். அப்போ எங்களுக்கு விளங்கிட்டுது அங்கால நடக்குது என்று சொல்லி பெரிய ஒரு அந்த நான் முந்தைய ஒரு படம் பார்த்து நான் அந்த கரக்கட்டோ ஈஸ்ட் ஆஃப் ஜாவான்ட்டு சொல்லி மெஜஸ்டிக் சிட்டியில் ஒரு படம். இப்போ என்ன மாதிரி அந்த சுனாமியில் படம் உண்டு அப்போ வந்திருந்தது மெஜஸ்டிக் சிட்டியில். அப்போ அந்த நேரம் அப்போ 79ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். அப்போ கடலை கண்டாலே அந்த படத்தை பார்த்தோன்னா கடலை கண்டாலே ஒரு பயப்படுற ஒரு நிலைமை உண்டு. அந்த நேரம் அந்த படம் உருவாக்கி இருந்தது. அப்போ எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்து அந்த சத்தம், இந்த இந்த அலே யோசை மாதிரி ஆக்களெல்லாம் சேர்ந்து இது பண்ணி. அப்போ நாங்கள் அதிலெல்லாம் பார்த்து நாங்கள் அதில் ஒரு 35 பேரை கொலை செய்து எங்கிட்ட இதுக்குள்ள வரவழி கிடைக்கல. கிட்டத்தட்ட இருட்டுற நேரம். அதுக்கு ஒருத்தன் தான் மேலால் உடைச்சி இது பண்ணி வந்தவனாக்கு அப்புறம் அவையில் சிற காவலர்கள் வழியில் அனுப்பிட்டேன். பண்டைக்கு தப்பியாச்சுது. அப்புறம் அடுத்த நாள் உயர்மட்ட விசாரணைகள் எல்லாம் நடந்தது. அப்போ நாங்கள் அறிஞ்சதையும் கேட்டதையும் அதில் நாங்கள் சொன்ன நாங்கள் சாட்சி கொடுக்குறதுக்கு நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறோம்னு எல்லாம் சொல்லி அப்புறம் அன்றைக்கு இரவு எங்களை இடம் மாற்றிச்சினோம். என்னென்றால் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணுமென்று சொல்லி அன்றைக்கு இரவு எங்களை உள்ளுக்கு சிறைக்குள்ளே வேறு இடத்துக்கு மாற்றியிருந்தார்கள். அப்போ நாங்களும் இந்த படங்களில் பார்ப்போம் தான். அப்புறம் இப்போ கிட்டடியில் பார்த்த படம் என்றால் 90 இல்லை, இங்கே யாழ்ப்பாணத்தில் இப்போ இடம்பெயர்ந்தது 96. அப்போ மக்கள் எல்லாம் அவ்வளவு அல்லோல பட்டுக்கொண்டு கையில் இருக்கிற எடுத்துக்கொண்டு போன மாதிரி நாங்களும் இங்கே உள்ளுக்கு சிறைக்குள்ள எங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லை தானே. என்ன மெலசலம் கழிக்கிற ஒரு வாளி உண்டு, மற்ற சாப்பிட்ற ஹோப்பை குடிக்கிற மற்ற எங்கள்ட 1-2 உடுப்புகள், மற்ற நாங்கள் பாவிக்கிற பாயண்டா அதை தூக்கி கொண்டு போனாங்க. அப்போ இரவாக தான் மாற்றினேன்ட்டு நாங்கள் மாற்றுறது மற்ற ஆட்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு. அப்போ எங்களுக்கு எந்த அச்சமும் எனக்கெல்லாம் எந்த அச்சமும் இருக்கையில் வாரதை நாங்கள் எதிர்கொள்ள வேணும். அப்புறம் நாங்கள் வேறு இன்னொரு சில கூடத்துக்குள்ளே நாங்கள் கொண்டே சில கூடத்துக்குள்ளே விட்டுருந்தங்களை. மற்ற அதுக்கு மேலே ஒரு சில கூடம் மாதிரி இல்லாமல் ஒரு ஹோல், ஒரு மண்டபம் மாதிரி. அந்த மண்டபத்துக்குலாம் அந்த டாக்டர் ராஜ் சுந்தரம், மற்ற கோபமாயசன், ஃபாதர் சிங்கராஜா, ஃபாதர் ஜெய திலகராஜா, ஜெயக்குலராஜான்றெல்லாம் சொல்லி ஒரு பிரமுகர்கள், மற்ற மதத்தை சார்ந்த டேவிட் ஐயா இவர்கள் எல்லாம் அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கிட்ட இருப்பினோம்னு நினைக்கிறேன். அவர்கள் மேலுக்கு நாங்கள் கீழுக்கு கூடுகளுக்குள்ளே. அப்போ நான் என்னோட இருந்த ஆக்களுக்கெல்லாம் சொன்னான், இங்கே நடக்காதண்டா இல்லை, ஆனால் நாங்கள் தயாராக இருக்க வேணும். அந்த சலம் எல்லாத்தையும் வழியால் கொண்டே ஊற்ற வேண்டாம், நாங்கள் உள்ளுக்கே சேமித்து வைப்போம். உள்ளுக்கு அன்னைக்கில் பாலிக்கலை மற்ற சாப்பிட்டு கையளவுற இதெல்லாம் வந்து உள்ளுக்கே வெளியால் ஊற்ற வேண்டாம். இது உள்ளுக்கே நாங்கள் சேமித்து வைப்போம். என்ற வந்த ஆக்களுக்கு அடிக்கிறதுக்கு, அதுதான் எனக்கு ஆயுதம். அடித்தா கண்ணெல்லாம் விரியும் தான். அப்போ எல்லாருக்கும் நான் சொல்லி அப்படியே எல்லோரும் தைரியமாக இருங்க, உற்சாகமாக இருங்க என்று சொல்லி எல்லாருக்கும் சொல்லி இரவில் வந்தபடியாக தூங்காமல் முழிப்பாக இருந்து ஒரு மதியம் போல் ஒரு கண்ணயிற நேரம் 3-2 சத்தம் கேட்டுது. அவ்வளோ இங்கே வந்துட்டாங்களேன்ட்டு சொல்லி அப்போ அந்த படம் ஞாபகம் தான் எனக்கு வந்த சத்தம், அந்த அலையோசை மாதிரி. அப்போ அப்படி இருக்கைக்குள்ள ஒரு பகுதி, அப்போ நாங்கள் இப்படி பார்த்து இது கம்பிக்களால் பார்த்தா தெரியும், ஒரு பகுதி மேலுக்கு ஓடுவது அலவாங்கல் பொல்லுகள் அந்த இதுகளோட, இன்னொரு பகுதி முன்னால் ஜெயில் காட்டிருக்கிறார். அவர் இப்படி
சத்தமெல்லாம் கேட்க தெரியாத மாதிரி இப்போ கையை பின்னால் கீயை வச்சுக்கொண்டு இப்படி பிராக்கு பார்க்குற மாதிரி இருக்கிறார். அவங்கள வந்து கீயை எடுத்துக்கொண்டு திறந்து எங்களோட கட்டிடத்துக்குரிய அந்த கீயை திறந்து கொண்டு 2 கீ 1 முதல் பிறகு அதன் திறந்து கொண்டு எங்களோட இதுக்குள்ளே வந்தாச்சு. அந்த எங்களோட இது உள்ளுக்கு கூடுகள் பூட்டப்பட்டு இருக்குது. அப்போ கோடாளிகள் அதுகளை கொண்டெல்லாம் தாக்கினோம். அப்போ நாங்களும் சத்தம் போட்டு விடாத அடி பொட்டியாண்டு இது பண்ணி நாங்களும் திருப்பி தாக்கி கொஞ்சம் பேர் அப்போ பிறகு எனக்கு அந்த நேரங்கள் ஞாபகம் இல்லை. பிறகு ஜேஆர் ஜெயவர்தனா வந்து ஆர்மி கொமாண்டோஸை அனுப்பியிருந்தவர். அது எஸ்டிஎஃப்ஆ அல்லது ஆர்மி கொமாண்டோஸாக எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ அவியல் வேறு கொஞ்சம் பேர் இங்கே உள்ளுக்கு ஓடிட்டுனேன். அப்போ நான் தாசன் ஆக்களுக்கெல்லாம் சொன்னேன், இவங்களுக்கு இங்கே திரும்பி போனாங்க விடக்கூடாது ஆக்களை. அவங்களுக்கு என்ன கொல்ல வந்தேக்கில் காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார், நான் கொல்ல வந்த பசுவையும் தாக்க சொல்லி விடக்கூடாதுன்ட்டு. அப்போ இவர்கள் கொஞ்சம் பின்வாங்கிட்டினோம் மற்ற ஆக்கள். அப்போ நானும் சரி என்றுட்டு அடங்கி கொண்டேன். பிறகு மேலுக்கு நடந்தது பிறகு தான் நாங்கள் கேள்விப்பட்டது. மேலுக்கு நான் கேள்விப்பட்டேன் என்றால் இவர்கள் அந்த பூட்டை உடைச்சி உள்ளுக்கு போய்க்கல. ஆனால் இவர்களும் தயாராக இருந்திருக்கணும். உள்ளுக்கு இருந்த மேசகதிரையை உடைச்சி பொருள்கள் வச்சுருந்துருக்கணும். எங்களோட சுவாமிமார் பாதிரிமார் மற்ற இவியலெல்லாம் தங்களால் முடிஞ்ச அளவு மேசு ஒன்றை உடைச்சி அதை கால் கை என்று வச்சுருந்தவர். அப்போ எங்களோட டாக்டர் என்ன பேர் சொன்னான், ராயசுந்தரம், டாக்டர் ராயசுந்தரம். அப்போ அவர் அவங்களோட தாங்கள் வந்து அப்பாவியல் அப்படி இப்படி கதைக்க முற்பட்டிருக்கார். சிங்களம் கதைப்பாருன்ட்டு நினைக்கின்றேன். அப்போ அவங்க ஒருத்தன் அடித்து விட்டான் கம்பியால் விட்ட மண்டபத்துலேருந்து ரத்தம் முழுகிட்டுது. மற்றாக்கள் தடியல் பொருள்கள் வச்சுருந்தபடி அவங்களும் பயத்தில் கிட்ட வரே இல்லை. அப்புறம் அந்த கொமாண்டோஸ் வந்ததால் அவையல் மிச்சாக்கள் தப்பிட்டினோம் சின்ன சின்ன காயங்களோடு. அப்புறம் கீழக்கு வந்து நான் கடைசி மட்டும் நின்று என்னுடைய வந்த ஆக்கள் என்னுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் 3 பேர், என்ன தவிர 3 பேர். அவர்களெல்லாம் அவர்கள் எனக்கு இங்கால பக்கம் இருக்கல அவள் யோசிச்சுனா நாங்கள் எல்லாம் இறந்துட்டோமாக்கமெண்ட்டு இப்போ மெனத்தை தளர விட்டுட்டினம் போல நடக்குது. அவையிலெல்லாம் அடித்து அறகுற உயிரோடு இருந்தவன். அப்போ அவையில் எல்லோரையும் நான் தூக்கி கொண்டு வந்து இங்கே ஒப்படைச்சிட்டேன். எல்லோரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தனியாக அப்போ கொஞ்சம் உடல் வாகண்டெல்லாம் உடல் பலமாக இருந்தேன். வாக்கிலெல்லாம் தூக்கி கொண்டு வந்து வழியால் கொடுத்துட்டு அறகுற உயிரோடு இருந்தாக்களை அது இன்றைக்கும் ஒருத்தர் உயிர் வாழ்கிற சாட்சியாக இருக்கிற ஜோகராஜா என்று சொல்லி இன்றைக்கு இங்கே அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் குட்டிமணி தங்கத்துறையாக்களோட ஒரு கட்டத்தில் இருந்தவர். பிறகு சிறையுடைப்போட எங்களோட இபிஆர்எஃப்பில் எங்களோட சேர்ந்து வந்தவர். இன்றைக்கு இபிஆர்எஃப்க்கு வந்து பிறகு இபிஆர்எஃபோட ஐபிகேஎஃப் காலகட்டத்தில் எல்லாம் இபிஆர்எஃபோடு இருந்திருக்கிறார். பிறகு நான் இபிடிபி ஆரம்பித்த பிறகு அப்புறம் என்னோட வந்து வெல்வெட்டித்துறையை சேர்ந்தவர் தொண்டமனார் சேர்ந்தவர். இன்றைக்கு இங்கே இருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கிற குட்டிமணி தங்கத்துறையாக்களும் உங்களுடன் இணைந்திருந்தார்களா அந்த சிறைச்சாலைக்குள்? உங்களுடன் தான் நாங்கள் இருந்த அந்த கட்டிடம் குரசு வடிவ சிறைச்சாலை. அதில் ஒரு பக்கத்தில் அவர்கள், நாங்கள் இங்கால ஒரு பக்கம், இங்கால அந்த மாதிரி தான் இருந்தோம். உங்களுடைய சிறைச்சாலைகள் முழுமையாக அவர்கள் வரவில்லை வன்முறையாளர்கள்? இல்லை, முதல் நாள் ஒரு அதுக்கு 1-2 பேர் உள்ளுக்கு உடைச்சு கொண்டு மேலே பலகதான குதிச்ச இடத்துல அப்புறம் அவனை ஒரு மாதிரி அவங்களை அனுப்பிட்டாங்க அதிகாரிகள். 2ஆம் நாள் கொஞ்சம் உள்ளுக்கு இதாக ஆக்ரோஷமாக இருந்த நாங்கள் கூட்டுக்கள். அப்போ அவங்களும் ஏதோ பயத்தில் போயிட்டாங்க. பிறகு அடுத்த நாள் தான் நாங்கள் இருந்த இடத்த நோக்கி வந்தவன் வரக்க. அதுவும் ஒரு கட்டத்தில் படைத்தரப்பு நாள் வருகின்ற பொழுது நாங்களும் திருப்பி தாக்கி கொண்டிருந்த நாங்கள் ஒரு 15-20 நிமிஷம் நினைக்கிறேன். அதுக்குள்ள வந்த வாங்கிவிட்டார், அவள் ஓடிட்டான். ஆனால் குட்டிமணி தங்கத்துறையாக்கள் இருந்த தரப்பில் முழுமையாக இதனை மேற்கொள்ளுகின்ற பொழுது வன்முறையாளர்கள் ஏற்கனவே சிறைச்சாலை நிர்வாகத்தினுடைய அனுமதியும் இருந்ததா அல்லது அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையா? இல்லை, ரெண்டால் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டடியில் எனக்கு 2 அனுபவம் இருக்குது. 83ஆம் ஆண்டு நான்
நான் தனியாக 83 அப்படி பேசிட்டு 83ஆம் ஆண்டு சிறையில் சிங்கள காடைகளால் தாக்கப்பட்டது. அப்புறம் 98ஆம் ஆண்டு களத்துறை சிறையில் தமிழ் காடையர்களால் தாக்கப்பட்டன. 83 சிங்கள காடையர்கள், 98 வந்து தமிழ் காடையர்கள். சரி, அப்போ இதில் நீங்கள் கேட்டது சிறைச்சாலை நிர்வாகம். அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நடந்து முடிஞ்சது நீர்குழம்பு அடிக்கடி சிறையில் இப்படியான பிரச்சனைகள் வர்றது தானே. அதுதான் பாதி 50க்கு 50 விளங்குது தானே. உள்ளுக்கு ஆதரவு இல்லாமல் என்ற அன்றைக்கு இலங்கை பூராகவும் கிட்டத்தட்ட ஒரு இனவாதம் தலை தூக்கி இருந்தது, விளங்குது தானே, தலை தூக்கி இருந்தது. அப்போ அதில் ஆக்கள் ஈடுபட்டிருப்பினோம். அப்போ சில அதிகாரிகள் எல்லாம் ஒரு அந்த வன்முறையை திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டது அல்ல யாருடைய தலைமையில் அது மேற்கொள்ளப்பட்டது நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது ஒரு அரசியல் உந்துதல் இல்லாமல் அது முன்னெடுத்திருக்க மாட்டுது என்று நினைக்கிறேன் நான் அறிஞ்ச வகையில். பண்டைக்கு சில அமைச்சர்மாருடைய பெயர்கள் எல்லாம் அன்றைக்கு உச்சரிக்கப்பட்டது. குறிப்பிடுங்க. அன்றைக்கு இருக்க மாட்டாங்க, குறிப்பிடுங்க. இல்லை இல்லை, அதில் இருக்கணுமோ இல்லையோ எனக்கு ஞாபகத்தில் இருக்கிற சிறில் மேத்யூ அவருடைய பேர் எனக்கு ஞாபகம். அந்த பேர் நல்லா நல்லா படிஞ்சிருக்கிறபடினால் அந்த பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்காண்டி மற்றவர்கள் எல்லாரும் அதுக்கு என்றால் விஜயார் அந்த நேரத்தில் போர் என்றால் போர் பேச்சு என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரான. அப்போ ஒரு நாட்டு தலைவர் அப்படி சொல்லிக்கல, அது அந்த பாதிப்பு இருக்கும், அந்த தாக்கம் அங்கால சிங்கள தரப்புலையும் இருக்கும், அதுமாரி இங்கால தமிழ் தரப்புலையும் அதுகள் இருக்கும். கைதிகளை ஒருங்கிணைத்து உள் வன்முறையில் ஈடுபட்ட தலைமைகள் யார்? இல்லை, அதில் இந்த கனப்பேர் அப்போ பழைய பேர் எல்லாத்தையும் மறந்து போன அங்கே அந்த காலகட்டத்தில் இலங்கையில் பேர் போன கைதிகளாக இருந்த கொள்ளையில் ஈடுபட்ட ஆக்கள் இருந்தவை பேரில் எனக்கு குட்டிமணி தங்கத்துறையோட இதுக்குள்ளெல்லாம் ஆக்கள் இருந்தவை எனக்கு அந்த பேரில் உடனே ஞாபகம் இல்லை. அதே போல் இந்த சேபாலேக்க நாயக்கான்னு சொல்லி அவன் இதில் முன்னுக்கு நின்றதாக நாங்கள் நேரில் காணாவிட்டாலும் கிடைக்கிற தகவல்களை வச்சுக்கொண்டு அவன் என்னென்றால் தான் தப்பி போகிறதுக்காண்டி வெளியில் இருக்கக்கூடிய இனக்கலவரத்தையும் பயன்படுத்தி உள்ளுக்கும் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி சிற கதவுகளை உடைத்து தாங்கள் வெளியால் தப்புறார் அவங்களோட பிரதான நோக்கம். அதுக்கு ஊக்குவிக்கிற வகையில் பலம் சேர்க்கிற வகையில் தமிழ் கைதிகள் பலிக்கடாக ஆக்கப்பட்டதான் நான் பார்க்குறேன். அதன் பின்னர் என்ன நடந்தது? அப்போ நான் கடைசியாக தான் நான் எல்லோரும் போயிட்டினோம். அப்போ நான் எல்லோரும் தூக்கொண்டே கொடுத்துட்டு எங்கே போகிறது எங்கே அப்படி இது பண்ணி கொண்டு கேட்கல நின்றவங்களும் அடித்தவங்களும் யார் கைதிகள். நான் தனியாக அதுக்குள்ள மாட்டுப்பட்டு போனேன் தான். இப்போ அந்த நேரத்தில் நான் ஒரு 15 பேரையாவது குறைஞ்சது சமாளிக்கிற உடல் தைரியம், அந்த உடல் பயிற்சி, அந்த மனநிலையெல்லாம் இருந்தது. அப்போ நான் அதுக்கு ஈடு கொடுத்து கொண்டு பார்த்தா ஒரு ட்ரக்கில் எங்களை மிச்சாக்கில் ஏற்றி வச்சுருக்குது. அப்போ அதுக்குள்ளே நான் போய் இருந்து அப்போ நானும் வழியால் நான் செத்து போனேன்ற ஒரு கதையைத்தான் நான் கொடுத்து கொண்டு இருந்தது. என்றால் என்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்காண்டி அதுக்குள்ளே இது பண்ணினது. பிறகு நாங்கள் அங்கேருந்து அப்போ எனக்கு ஓரளவுக்கு கொழும்பு தெரிஞ்சபடியினால் எங்களை கீழே குப்புற படுக்க வச்சுருந்தாலும் ஒரு அளவுக்கு என்னால் உணரலாம் சத்தங்கள் இதுகளை வச்சு எந்த இடத்துக்குள்ள நாங்கள் போகிறோம்ண்டு. அப்போ பிறகு எங்களை ஏர்போர்ட்டில் வந்து வச்சுருந்தது. அப்போ விளங்கிட்டு எங்களை எங்கேயோ 27ஆம் தேதி இரவே உங்களை மதியம் அந்த பிரச்சனையோடு எங்களை விமான நிலையத்துக்கு கொண்டு போனவன். அப்போ எங்களுக்கு கொண்டு யாழ்ப்பாணம் அல்லது மட்டக்களப்பா தான் இருக்க முடியும், தமிழிடத்துக்கு தான் கொண்டு போவினோம். அப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் எங்களுக்கெல்லாம் காயங்கள், எங்கள் எல்லோரும் காயங்கள் கைவிலங்குடன் உள்ளுக்கு வச்சுருந்தது. அப்போ எனக்கு அடுத்த ஐடியா இதை கடத்துவோம்ன்றதை விமானத்தை கடத்தி அங்கால இந்தியாவுக்கு கொண்டு போவோம்ன்ட்டு சொல்லி வெளிக்கடை சிறைச்சாலையிலேருந்து மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு உங்களை வந்து விமானத்தில் கொண்டு போக அந்த விமானத்தை கடத்துறது தான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. விமானத்தில் இருக்கல ஒரு விமானத்துக்கு தான் கொண்டிருக்கிறோம்னு எனக்கு தெரிஞ்ச உடனே அப்போ என்னுடைய மனதில் ஓடினதை கடத்துவோம்ண்டு. அது ஒரு அரசியலாக்குவோம். எங்களுக்கு என்ன நடக்கலாம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம். இந்த சந்தர்ப்பத்தை வெல்லாம் விடலாம். நாங்கள் அது ஒரு அரசியல்
மக்கள் நலன் சார்ந்து பயன்படுத்துவோம் என்று சொல்லித்தான். அப்போ எனக்கு அதுக்குள்ள இருக்கு, நான் அதுக்குள்ள இருக்கிற பயிற்சி பெற்ற ஆள் தானே. எங்கே லெபனான்ல பாலஸ்தீனத்தில் பயிற்சி எடுத்த ஒரு ஆள். அப்போ எனக்கு சகல ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள் அல்லது விமானத்தை கடத்த முடியும். செய்ய முடியும். என்ன துவக்க வச்சு கொண்டு பறக்க சொல்கிறது தானே. அப்போ மற்ற ஆக்கள் எனக்கு ஒத்துழைக்க இல்லை. என்னோட வந்தாக்கள் சக கைதிகள் அதனை விரும்ப என்னோட இன்னொரு ஆளோட சேர்ந்து தான் போட்டிருந்தது. இணைஞ்சுதான். அப்போ அவரையும் கூட்டி கொண்டான்னு போகணும். அதுக்கு ராணுவமோ போலீஸாரோ 2 பேர் விமான நிலையத்தில் விமானத்துக்குள்ள 2 பேர் உள்ளுக்கு இருந்தவர். சின்ன ஃப்ளைட் தானே. என்ன கைதிகள் என்ன பேர்? ஒயிட் ஆயில் ஒரு இதுக்குள்ள 12-13 பேர் தான் இருக்கலாம். மிச்சம் ஓடுறாக்கள் 2 பேர், மற்றது பின்னால் 2 பேர் இருந்தவர். அதை இலகுவா நீங்க ஒரு 10 கைதிகள் அதாவது எங்களை சுட முடியாது. விமானத்துக்குள்ள வச்சு சுட முடியாது. அவன் நான் யோசிச்சது பயன்படுத்தி மற்றாக்கள் தைரியம் பண்ண பின்னுக்கு 2 பேரை மாட்டிச்சு மடக்கலாம். மடக்கினா ஃப்ரீ தான். அப்போ போய் இப்போ இதுக்கு கொக்பீட்டுக்குள்ளே போய் என்ன விமானம் செலுத்துகிற இதுக்குள்ளே போய் விடு இங்கே என்றால் மெப்பை பார்த்து சொல்கிறான். மற்ற என்னோட மகேஸ்வரன் இருந்தவர் பனாகுட மகேஸ்வரன், அவர் ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்கிறோம். என்சைக்ளோபீடியான்னு என்னண்டு பல அனுபவங்கள் அன்னைக்கு அந்த தத்துவ நடைமுறை அனுபவங்கள்ன்றதை விட தத்துவத்தை அனுபவம் அதற்கு குண்டு வைப்பதில் அது அந்த அந்த படித்த இதுகள் எனக்கு பயிற்சி பெற்ற இதுகள் இருந்து அவருக்கு படித்த அனுபவங்கள் இருந்தது. அப்போ அவையிலெல்லாம் கொஞ்சம் பின்வாங்கிட்டேன். பின்ன அதால் என்னால் அந்த இதை கைவிட்டாச்சுது. பிறகு ஏர்போர்ட்டில் இறங்கி ஏர்போர்ட்டில் இறங்கி சிறைச்சாலைக்கு கொண்டு வர நேரத்தில் இடையில செய்வோம்ண்டு. அப்போ நான் தப்பினாலும் மற்றாக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுவினோம். சார் ஏற்கனவே இந்த சிறை அனுபவம் என்ன சிறையில் இருந்த எனக்கு அனுபவம் இருக்குது. மட்டக்களப்பு சிறையில் ஏற்கனவே இருந்த நான். அப்போ அந்த இதெல்லாம் தெரியும் எனக்கு. அப்போ நாங்கள் அதை கருத்தில் எடுத்துக்கொள்வோம், ஒரு பெருசாக கொண்டு போவோம். நான் மட்டுமில்லை, நான் 1-2 பேர் மாத்திரம் தப்பாமல் பெருமளவில் ஆக்கள் தப்புவோம். மட்டக்களப்பு சிறையோட இது பண்ணுவோம், அங்கேருந்து தப்புவோம்ன்ட்டு அங்கே போனது. அது மாதிரி நாங்கள் அது ஒரு கூட்டு முயற்சி என்றால் நான் சொல்ல வேண்டும். அதாவது நான் அப்போ EPRLFக்கு தலைமை தாங்கினது உள்ளுக்கு. பிறகு புளொட்டுக்கு பரந்தன் ராஜன் அண்டு அப்புறம் அவருக்கு உதவியாக மாணிக்கந்தாசன். இதுதான் பிரதான இது. நீங்கள் தாசன் குறிப்பிட்டது யார்? மாணிக்கந்தாசன். மாணிக்கதாசன் தான் குறிப்பிட்டது. பவனியா மரணம் அடைந்தார். இந்த குண்டு அந்த கிளைமேட் கொண்டு தாக்குதல். பிறகு நீங்கள் மட்டக்களப்பு சிறைச்சாலை கொண்டு செல்வதன் பின்னர் பிறகு நாங்கள் அங்கே உடனே அப்போ எல்லாரும் அங்கே இருக்கிற சிறை காவலர்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஒரு அனுதாபம் இருக்குன்னு தான் அதெல்லாம் கட்டி பிடிச்சி அழுதுங்க கலவரங்கள் அதுகள் பாதிக்கப்பட்ட எல்லாம் ஒரு இரத்த உறவுகள் மாதிரி எல்லாம் நடந்தது. அப்போ நான் அதை வச்சுக்கொண்டு எல்லாம் திரும்பி போய் அந்த சந்தர்ப்பத்தில் சிறை கூட்டுக்குள்ளே போக முந்தி எல்லாம் சுத்த வேற போய் சிநேதம் இருக்குத்தானே. அப்போ அதெல்லாம் பார்த்து என்ன சிவர் எப்படி இருக்குது, மேலுக்கு எதுவும் இருக்கா, எப்படி அதை உடைக்கலாம் இல்லை அதை இந்த மாரி கடக்கலாம் ரெண்டு இதில் எல்லாம் பார்த்து மனதுக்குள்ள ஒரு இது பண்ணிக்கொண்டு முழுமையாக எப்படி தப்பலாம் அந்த கைதிலிருந்து. நாங்கள் எவ்வளோ காலத்தின் பின்னர் மட்டக்களப்பு சிறைச்சாலை உடைக்கப்பட்டது? எனக்கு அந்த நேரம் எனக்கு சரியாக நீண்ட காலம் சென்றதா? சி என்றால் கூட காலம் நாங்கள் விட்டிருக்க மாட்டோம். 1-1.5 மாதத்துக்கு என்றால் அப்புறம் திருப்பி எங்களை எல்லாமே ஆனால் வெளியில் இருந்தில்ல தாக்குதல் உடைக்கப்பட்டது மட்டக்களப்பு. இல்லை இல்லை, அது என்னென்றால் அந்த துண்டு இதில் வச்சு நான் விட்டுட்டேன். உள்ளுக்கு தான் நாங்கள் எல்லா தயாரிப்புகளையும் செய்தது வெளியாக்களுடைய உதவியோட நம்மட கட்சிக்காரர் நம்மட இயக்கக்காரர் EPRLFகாரருக்கு அங்கே கூட தொடர்புகள் இருந்தது. மற்ற பயிற்சி எடுத்த பாலஸ்தீனத்தில் பயிற்சி எடுத்த 2-3 பேர் இருந்தவ அவளுக்கு இல்லை இந்த போராட்டத்தில் வீரமரணம் அடைந்தவர்கள். அப்போ அவர்களுடைய உதவியோடு இன்றைக்கு இருக்கிறார் அதுக்கு தலைமை தாங்கினாருங்கிற மத்திய குழு EPRLFோட பேர் இன்றைக்கு அது பிரச்சனை இல்லை. இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு தானே. குன்சி என்று சொல்லி ஒரு முக்கியமானவர் இன்றைக்கு ஒரு வக்கீலாக இருக்கின்றார். அவரான் வெளியில் குன்சி என்று சுருக்கமாக சொல்கிறேன், முழு பேரை சொல்லாமல் குன்சி என்று. நம்மளோட அன்பு உப்புண்டை சட்டத்தரணி, நம்மளோட அன்புக்கு மரியாதைக்கு பாசத்துக்கு உரியவர். நாங்கள் உறவுக்காரராக இருந்தாலும்
இயக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்த நாங்கள். அப்போ அவர் தான் வெளியில் இருந்து எங்களுக்கு ஆயுத ஏற்பாடுகள் எல்லாம் செய்த, உள்ளுக்கு தந்த ஆயுதங்கள், வெளியால் கொண்ட ஆயுதங்கள் எல்லாரும். மற்ற புலட் அமைப்பில் பாசுதேவான் இருந்தவர், அவரோட தம்பி பரமதேவான்னு சொல்லி உள்ளுக்கு இருந்தவர். அவர் கடைசி புலிகள் இயக்கத்தோடு போனது. உங்களுக்கு தெரியும், இந்த பேச்சுவார்த்தை நேரத்தில் வாசுதேவா அவர்களை வர வச்சு புலிகள் சுட்டது தெரியும் தானே. மட்டக்களப்பில் அங்கால அம்பாறை இல்லையா, இங்கே சுடப்பட்டவர் வாசுதேவா. ஆனால் பரமதேவா ஜெயில் பிரேக்கோட புலிகளோடு சேர்ந்துட்டார். அப்புறம் அந்த காத்தான்குடியா இந்த போலீஸ் ஸ்டேஷன் அடித்தது களவாஞ்சிக்குடி அந்த போலீஸ் ஸ்டேஷன் தாக்குதலில் அவர் வந்துட்டார். அப்போ என்ன கேட்ட நீங்கள், அந்த சிறைச்சாலையில் உள்ளே இருந்தே திட்டம் போட்டு உங்களுக்கு வெளியால் தொடர்புகள் எல்லாம் வந்தது. அப்போ உங்களுக்கு தெரியும், நான் இருக்கிற இடங்களில் ஒரு அரசியல் நகர்வாக உள்ளுக்கெல்லாம் ஆக்களை இல்லை உள்ளுக்கு ஆக்களை இயக்கத்தில் சேர்க்கிறது. இப்போ நான் சேர்க்கிறேன்ட்டு புலோட்டையும் சேர்த்தது நான் தான் கூட சேர்ப்பேன். என்னுடைய அந்த ஆற்றல் கதை அவன் நான் கூடி நாக்களை உள்ளுக்கு சேர்த்தது. அப்போ நான் என்ன செய்தேன்றால், அங்கால நாங்கள் இருந்த மேலுக்கு இருக்கிற மண்டபத்து கக்கூசுக்குள்ளே இருந்தோண்டு பார்க்கலாம் வழியால் மேல் கண்ணாடிக்குள்ளே இந்த மேல் ஜன்னலுக்கூடாக நாங்கள் கணக்கு போட்ட நாங்கள். இப்போ அன்றைக்கு வந்து இது இரவில் வந்து ஊரடங்கு சட்டம். அப்போ இரவு 6-7 மணியிலேருந்து இரவு 9 மணி 9-10 மணி மட்டும்தான் எங்களோட கணக்கு. அதுக்குள்ளே இத்தனை தரம் போலீஸ் வாகனம் இல்லை இராணுவ வாகனம் அதை சுற்றி வருது என்ற கணக்குகள் பார்த்து அந்த கணக்கில் எடுத்த நாங்கள். அப்புறம் அதே நேரத்தில் ஒரு உடைக்கிறதுக்கு ஒரு கிழமைக்கு முதல் ஒரு கிழமைக்கு மேலதிகமாக இரவு ஒரு 6:30 பைலா சத்தம் போட்டு எல்லாம். ஏன்னா திடீரெண்டு சில உடைக்கல சத்தம் கேட்க வழியால் பட போய்க்கல அவங்களுக்கு கூட கவனம் பெறும் ஏதோ உள்ளுக்கு நடக்குதாக்குமான்ட்டு. அப்போ இந்த தொடர்ந்து இரவு சத்தமாக பைலாக்கள் எல்லாம் போட்டு பாட்டெல்லாம் படித்தால் அதுக்கெல்லாம் மக்களை உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்து எல்லாம் மற்ற சிறையில் இருக்கிற ஆக்களுக்கு. அப்போ இவியல் உள்ளுக்கு ஏதோ பாட்டுகள் ஏதோ செய்கிறாங்களாக்குமான்ட்டு பார்த்து கொண்டு போயிடுவீனம். அப்புறம் அதே நேரத்தில் உள்ளுக்கும் சில திட்டங்களை போட்டு யார் என்ன மாதிரி எல்லாம் செய்கிறேன்ட்டு சொல்லி நான் தான் எல்லாத்துக்கும் அந்த ஓஎஸ்சி மாரி இபி அளவாக இருந்தாலும் நான் எல்லாரையும் சேர்த்து கொண்டு நான் தான் எல்லாத்தையும் கூட கவனம் எடுத்தது. அப்போ இதில் புலொட்டு அவியல் வந்து 2 வாகனங்கள் அவியல் வாகனங்கள் கொண்டு 2 வாகனம் எங்கடாக்கள் ஆயுதமும் ஆக்களும். அப்புறம் உள்ளுக்கும் நாங்கள் சில தயாரிப்புகளை நான் உள்ளுக்கெல்லாம் மெலவாங்கல் எடுத்து பின் சுவர்களை குத்தி, அதாவது நாங்கள் ஒரு 2-3 இடங்களை 2-3 ஆப்ஷன்ஸ் 2-3 வழியில் என்ன மாதிரி வழியால் போகலாம். ஏ பிளான் பி பிளான் அதெல்லாம் நான் போட்டது. இப்போ முன்னுக்கு கேட்டை கைப்பற்றுறது, அதை கைப்பற்ற முடியலை என்றால் பின்னால் சிவருக்குள்ளால் போடுறது, உடைக்கிறது, இல்லை சிவரால் ஏறி அப்படியெல்லாம் திட்டங்கள் எல்லாம் போட்டு அதில் முதலாவது திட்டம் எங்களுக்கு கை கூடிட்டுது. அந்த சிற கதவுகளை நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டுட்டோம். ஆனால் நான் என்னுடைய இது என்னென்றால் இவியலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது சிற காவலர்களுக்கு. அது என்னுடைய ஒரு பொதுவான ஒரு மனித நேயத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்போ யாருக்கும் காயப்படுத்தக்கூடாது. அவர்களை கையை கட்டி பிளாஸ்டரை போடுவோம். அண்ட் அவர்கள் நாளைக்கு விசாரணைன்ற வரைக்கில் ஒன்று சொல்லத்தானே வேணும். இப்போ காயப்படுத்தாமல் செய்வோம்ன்ட்டு சொல்லி அதில் நான் தான் ஓவரால் என்ன மீறி அங்கே மாதிரி நகர்த்த முடியாது. அப்போ அப்படியெல்லாம் செய்து நாங்கள் வந்துட்டோம். அப்போ இதில் வாமதேவன் இறந்து போனார். அவர்கிட்ட தான் நிர்மலாவை பாதுகாக்கிற கூட்டுக்குள்ளேருந்து எடுக்கிற பொறுப்பை கொடுத்தது. அப்போ அவர்கிட்ட நித்யானந்தன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவரெல்லாம் வாமதேவனுக்கு தான் கூட செல்வாக்கு செய்து வாமதேவன் நல்லா கதைப்பார். அப்போ அவர்கிட்ட தான் எல்லாம் அவரான அந்த பொறுப்பை கொடுத்தது. உடனே கேட்டை கட்டுப்பாட்டுக்களை கொண்ட கையோடு எல்லோரும் ஓடி போய் வாகனத்துக்கு ஏறிட்டோம். அப்போ இந்த நேரத்தில் எனக்கு அப்போ இந்த கையில் சாவி கொத்தோளம் இருக்குது. ஆள் எல்லோரும் போயிட்டு இருந்தேன். சாவி கொத்தெல்லாம் இந்த கையில் இருக்குது. அப்போ எனக்கு எது சாவின்னு தெரியாது.
விரட்டுக்குள்ளே போய் நான் தண்டி பார்த்தேன், முடிய இல்லை. ஒடியால் சத்தம் போட்டு ஒன்றைக்கும் வாண்டு. அப்புறம் நான் ஒரு ஆளுக்காண்டி மற்றாக்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நாங்கள் அந்த இடத்த விட்டு போயிட வேணும். அப்போ நானும் பிறகு விட்டுட்டு வந்தது. அப்புறம் இங்கால பனாகுட மகேஸ்வரன் தண்ட பிளான்டில் அவர் அப்படி வழியால் வந்து ஆத்தங்கரைக்கு அவரும் ஒரு முக்கிய பங்கு வகித்தவர். அந்த கேட்டை சில கதவை தன்னுடைய கட்டுப்பாடு பிரதான கதவை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரத்துக்கு அவரும் பிரதான பங்கு எடுத்தவர். பரந்தன்ராயனுக்கு வந்து இந்த கால் பிரச்சனை தடியோடு தான் ஊண்டித்தான் நடக்க வேணும். அப்புறம் மாணிக்கந்தாசனும் நல்ல பங்கு வகித்தவர். பரந்தன்ராயன் 1983 வெளிக்கடை சிறைச்சாலை அங்கும் இருந்தவரா? அவர் எங்களோட பனாகோடையில் இருந்து வெளிக்கடைக்கு வந்து வெளிக்கடையிலிருந்து மட்டக்களப்புக்கு வந்தவர். அவரும் உயிரோடு இருக்கின்ற ஒரு சாட்சி. அவரும் உயிரோடு இருக்கின்ற சாட்சி. நான் உயிரோடு இருக்கிற நான் சொல்லலாம். அவருக்கும் எனக்கும் முரண்பாடுகள், சிறைச்சாலைகள் எல்லாம் பிரச்சனை வாடுறது, அரசியல் முரண்பாடுகள். அவர் மெட்டாக்களெல்லாம் தூண்டி விடுவார் எனக்கு அடிக்க சொல்லி. ஆனால் எனக்கு அவர்கள் கிட்ட வர மாட்டினோம். அவருக்கு ஓமண்டுட்டு வந்து எனக்கு துண்டெழுதி அனுப்பினோம், தேவா இப்படி வேறு இப்படி செய்ய சொல்கிறேன், நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம்ன்ட்டு சொல்லி அப்படி அன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். அப்புறம் அவர் அந்த வெளிக்கடைக்கில் அவங்க தடி கொண்டு வச்சு குத்தி கொண்டு கேட்கல அவங்களும் வடிவாக கொத்த அந்த பூட்டு அந்த இது வந்து சளைஞ்சு போனபடினால் அவங்களால் ஒன்றும் செய்ய முடியே இல்லை. அப்புறம் நாங்கள்லாம் போய் அந்த விட்டுட்டு போன கோடாளிகள் எடுத்து கொத்த அப்போ மாணிக்கந்தாசன் தான் பார்க்குறேன்ட்டு சொல்லி அவர் அப்புறம் அந்த கதவை கொத்தித்தான் இப்போ தாசனாக்கில் முன்னால் எடுத்து அதில் அதுக்குள்ளே 4 பேர் இருந்தவர். அப்போ அப்படி அதோட நீங்கள் சிறைச்சாலைக்கு வந்து தப்பிட்டோம். தப்பி அப்போ போலீஸ் ஸ்டேஷனை பக்கத்தால் ஒருத்தரை காப்பாற்ற வேண்டிய தேவை இருந்தது நிர்மலாவை. அப்புறம் என்ன அதான் சொன்னேன், இப்போ இங்கால சத்தம் போயிடும் அப்படியே நீங்கள் வாடாண்டு இங்கால நான் பிறகு நேரம் போச்சுன்னா அப்புறம் அங்கால எல்லாரும் பிரச்சனையாக போயிடும் மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் புலிகள் நாளைக்கு பரமதேவா தலைமையில் போய் அப்புறம் மீட்டதாக அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் செய்திருக்கிறேன். அவள் பண்டைய வெளியில் நான் இருக்கிறா, இந்த லண்டனில் இருக்கிறா. இதான் நடந்தது, கூட்டு முயற்சி தான். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.